இந்த தேனி மாவட்டத்துல வந்து பருவமழை, வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருந்து நேற்று இரவு வந்து கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பா வந்து முல்லை பெரியாறு அணைப்பகுதியில் நீர்பிடிப்பு பகுதிகளான தேக்கடி, சதுரதி மலைப்பகுதியில் வந்து அதிகப்படியான மழை. குறிப்பா தேக்கடியில் வந்து 150 மேல 100 சென்டிமீட்டருக்கு மேல மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்து இருக்கிறது. இதனால் அணைக்கு வந்து நேற்று 2000 சொச்ச கண்ணாடி அணை நீர்வரத்தானது 17,000 நேற்று இரவு வந்து 14,878 கண்ணாடி தண்ணீர் வந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து வளர்ந்துருக்கு. இதனால வந்து அதாவது ஒரே நாள்ல 6 அடி தண்ணி உயர்ந்து 132, நேற்று 30 காலையில வந்து 132 அடியாக இருந்த அணை நீர்மட்டம் இன்று காலை வந்து 138 அடியா தொற்றுச்சு. இந்த அதாவது அணை நீர்மட்டம் கடகடன்னு உயர்ந்து ஒரே நாள்ல வந்து ஒரு 6 அடி உயர்ந்து விட்டு, இது இல்லாம இந்த அணைக்கு தண்ணீர் வந்து அதிகப்படியான தண்ணி வந்ததன் காரணமாக இப்பொழுது ரூர் கருவு, அதாவது முல்லைப்பெரியாறு அணையில வந்து ரூர் கருவு அட்டவணைப்படி 136 அடிக்கு மேல தண்ணீர் தேக்கக்கூடாது. அந்த அட்டவணைப்படி தற்போது அதிகப்படியான தண்ணீர் வருவதால் வந்து கேரள மாநிலம் இடுக்கி வழியாக அந்த 13 செட்டு வழியாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணீர் வந்து கேரள மாநிலம் வண்டிப்பெரியார் வழியாக வந்தோடு இடுக்கி அணைக்கு செல்ல இருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கு வந்து 1700 கண்ணாடி தண்ணீர் வந்து தற்பொழுது முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படுகிறது. இந்த முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரானது கூடலூரில் தொடங்கி வைகை டேம் வரை செல்கிறது. நைட்டு பெய்த மழையின் காரணமாக, கம்பளூரில் பெய்த மழையின் காரணமாக, மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையின் காரணமாக சுற்றியுள்ள காட்டாறுகள்ல தண்ணி வந்து அதிகப்படியான வரத்து வந்து முல்லைப்பெரியாற்றுல மேலும் கலந்துருச்சு. இதனால கூடுதலான தண்ணி வரத்து வந்ததுனால முல்லைப்பெரியாறு கொள்ளளவு தாண்டி, அதாவது இரு கரைகளுக்கு ஒட்டி தண்ணி போகுது. கரைகளை ஒட்டி உள்ள வயல்கள்ல தண்ணி உள்ள பூந்துருச்சு, விளைநிலங்கள்ல உள்ள பூந்துருச்சு. தோப்பு, வாழை பயிரிடப்பட்டிருந்த வாழை தோட்டங்களுக்குள்ள வந்து இந்த மழை வெள்ளமானது பயிர் உள்ள புகுந்து இதாகி போச்சு. இப்படியே கரை வழியா போகும்போது உத்தமபாளையத்துல அந்த பைபாஸ் சாலையில வந்து ஒரு பழைய கார்களை உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய ஒரு விற்பனை நிலையம் இருக்கு. இது ஆற்று கரையோட பகுதியில் இருக்கு. இந்த கரை பகுதியில் வந்து பலமா தண்ணி உள்ள போய் அந்த கரையோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார் விற்பனை நிலையத்துக்குள்ள புகுந்து கார்கள்லாம் தண்ணிக்குள்ள மிதக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு.